ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. எங்கள் ஹஸ்பண்ட் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை, மீன் குழம்பு வச்சாகணும். அதனால் வெங்காயத்தை கட் பண்ணுறேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணோம். இது ஒரு 2-3 பேருக்கு 4 பேர் கூட வச்சு சாப்பிட்லாம். 1/4 கிலோ வெங்காயம். இப்போ அடுத்தது தக்காளியை கட் பண்ணோம். தக்காளி ஒரு 5-6 கட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு சில பேர் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் தேங்காய் போட மாட்டேன். தேங்காய்க்கு பதில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் போடுறதுனால ஒரு 1/2 மூடி சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் தக்காளிக்கு மிளகு சீரகம் போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட். இதுதான் நாக்கு மீன். கழுவி வச்சுட்டேன். மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே 3-4 தடவை கழுவிடணும். மீன் பாடு அடிக்காமல் மஞ்சள் உப்பு போட்டு கழுவணும். அது முக்கியமானது. ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் மிளகு சீரகம் போட்டு அரைக்கணும். அடுப்பை பற்ற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிட்டு இது பண்ணிக்கணும். கொஞ்சம் சூட ஏறினோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமானது மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இம்பார்ட்டன்ட் இது, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் 1.5 பாக்கெட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிட்டோம். நல்லெண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போடணும். இப்போ எண்ணெயை காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் போல் போட்டுக்கணும். கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை எங்கள் வீட்டில் இல்லாத நான் கருவேப்பிலை விட்டுட்டேன். அடுத்தது சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் மெயின் யூஸ் பண்ணணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டோன்னே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரெட் கலராக ரோஸாக வரும், ஒரு மாதிரி பிங்காக வரும். அப்போ நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது வர தீயை குறைச்சி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்தது மிக்ஸி ஜாரில் இது பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சதை இது பண்ணோம். அதுக்குள்ளே இது வதங்கிடும். நல்லா வதக்கணும். இப்போ ஒரு மாதிரி பிங்காக வருதா, ஆனால் கருக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு வெந்தயம் போடணும். இந்த இவ்வளோண்டு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வெந்தயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இவ்வளோ வெந்தயம் கம்மியாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் தீயை குறைச்சி வச்சே நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மையாட்டும் அரைக்கலாம், இல்லை இது மாதிரி நரன்னு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி ஊற்றணும். புளியை ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஊற வச்சுருங்க. தக்காளி போட்டதுனால கொஞ்சம் தான் நம்ம இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். புளியை பார்த்து தேவைக்கேற்ப பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடணும். நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மகாலட்சுமி தான். நாங்கள் இது தூத்துக்குடியிலேருந்து கீழிரால் போகிற வழியில் இருக்கோம். மகாலட்சுமி சூப்பரான இது கோவில்பட்டி ப்ராடக்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நாங்கள் இப்போ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்பூனில் 2-3 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காரத்துக்கு ஏற்றது. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். கோவில்பட்டி ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பயப்படாமல் போடுங்க. நல்லா மணம் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ உப்பு போடுறது நல்லா ஏற்ப சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டேஸ்ட்டு இவ்வளோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ தான் போடுவேன். மற்றவங்க கொஞ்சம் உப்பு டேஸ்ட் உள்ளவங்க நிறையா போட்டுக்கலாம். இதுதான் காட்டு. இப்போ புளியை ஊற வச்சுருக்கு. புளி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour குழம்பும் கொதிக்கிட்டோம். இங்கே உப்பு எல்லாம் போட்டாச்சு. மீன் குழம்புக்கு லைட்டாக இதில் மீனில் லைட்டாக உப்பு மஞ்சள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்புத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் லைட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு பரட்டி அதை ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஊற வச்சிடணும். புளி கரைச்சலும் வச்சுக்கணும். இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரியும் போது தான் மீன் போடணும். புளியை கரைச்சி ஊற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 10 minutes போடுங்க, கொதிக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். புளியை கரைச்சி வடிகட்டி ஊற்றிடணும். திக்காவும் கரைச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போது நல்லா தீயை குறைச்சி விட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மீனை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ தண்ணியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டியாக வரும்போது இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு மசாலா பாக்கெட்டு கூட ஒரு டீஸ்பூன் போடலாம். இது வந்து நாங்கள் ஊரில் வாங்கினோம். மகாராஜா ப்ராடக்ட் மட்டன் மசாலா. ஸ்டார்ட். மகாராஜா மீன் குழம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். போட்டு கிண்டி கலரிடணும். நல்லா கிண்டி கலருங்க, இல்லைன்னா கட்டியாக வரும். நல்லா கிண்டி கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். மகாராஜா கேட்டுக்கோங்க. மகாராஜா மீன் குழம்பு பொடி தூத்துக்குடியில் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வரவும் நம்ம மீனை போடணும். ஒரு few minutesல மீனை போட்டுருவோம். நம்ம கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மடமடன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பரண்டு தண்ணியை வடிச்சிட்டு கூட நீங்கள் மீனை போட்டுடலாம். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 பேர் கூட சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிண்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது 2லேருந்து 5 நிமிஷம் வரை இது பண்ணிக்கணும். கொஞ்ச நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சு இது கொதிச்சோன்னா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு மீனை அடுப்பு அமுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் மீன் குழம்பு. ருசியோ மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ஸ்டார்ட்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சமையலில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.